12 கூட 8ல் போய் உட்காந்து 8ஆம் இடம்னா என்னங்க? மனைவிக்கு 2ஆம் இடம், வருமானம் சம்பாதிக்குதுங்க. நீங்கள் தாங்க ஒத்துழைக்கணும். நீங்கள் இந்த பசங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, ரன் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிங்க. அவரை அது இன்னும் என்கிட்ட வரப்பெல்லாம் சொல்லுவார், ஒன்றும் புரியலைங்க, நம்ம வண்டியில் வண்டி விடுங்குது, அங்கே போகுது, என்னை ஏற்று கூட பார்க்க மாட்டேங்குதுங்க, என்னை ஒரு தூசி மாதிரி நினைக்குதுங்க அப்படிம்பாரு. ஐயா கோச்சிக்காதீங்க, இந்த இந்த அளவுக்கு உங்கள் மனைவி வச்சுருக்குது அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம். நீங்கள் பாவத்தை கழிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்துக்குங்க. பாவத்தை, உங்களுடைய பாவம் கர்மா, போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணி வந்தீங்களோ அந்த பாவத்தை நீங்கள் உங்கள் மனைவி மூலியமாக கழிச்சிட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுத்து வந்த பின்னாடி அவருக்கு நேரங்காலம் திசையல்ல புத்தி அந்தரம் வரும்போது அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்துச்சு, அவருக்கும் படித்த படிப்புக்கு வேலை வந்துச்சு. இன்றைக்கி நல்ல முறையில் ரன் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு சாதகத்தை எடுங்க, 12 கட்டம் 12 பாவகம், ஏன்னா 27 நட்சத்திரம் 108 பாதம். நீங்கள் இதை எல்லாமே கம்பல் பண்ணி கணக்கு எடுத்து பலன் சொல்லும்போது வாழ்க்கையில் நீங்களும் செய்யலாம், வர்ற வாடிக்கையாளரும் நீங்கள் செய்யலாம்.